ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன், விஜய் பார்வதி ஜோடிய எல்லாருமே ரொம்பவும் ஹேப்பியா சப்போர்ட் பண்ணி தன்னுடைய லவ் அண்ட் சப்போர்ட்ட குடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில அரோரா சிங்க்லர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சபரியோட பர்த்டே பார்ட்டில அவங்களும், துஷாரும் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ தன்னுடைய Instagram போஸ்ட்ல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, தாங்களும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாரி ஒ ஒரு லீடையும் குடுத்துருக்காங்க. இத பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மாலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். கம்ருதீன், விஜய் பார்வதி உண்மையாகவே லவ் பண்றாங்க. ஏன்னா, எல்லா ஒரு பிரச்சனைனாலும் சரி, அவங்களுக்கு அடிபட்டாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் சரி, இன்ன வரைக்கும் ஃபேன்ஸ் மீட் வரைக்குமே கம்ருதீன் சப்போர்ட்டிவா விஜய் பார்வ கூட நின்றுருக்காரு. அவங்க வந்து சும்மாலாம் இல்ல. ஏன்னா 2 பேருமே 1 இயர்க்குள்ள மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டோட இது நடக்க போகுது. நீங்க சும்மா அ அரோரா, துஷார் அப்படிங்கிறவங்க அந்த ஜோடி வந்து எதுக்காக ஒரு கன்டென்ட்டுக்காக பிக் பாஸ்ல சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்டென்ட்டுக்காக நீங்க துஷார லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்துக்கு விஜய் பார்வதி என்ன ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரோரா, துஷார் 2 பேருமே லவ் கன்டென்ட் ஓட தான் இந்த பிக் பாஸ் 9 ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேலு துஷார் வந்து ஒரு கட்டத்தில எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு அரோரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கமருதீன் பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேலு விஜய் பார்வதிக்கும், கம்ருதீனுக்கும் ஒரு சின்ன ட்ரிகர் ஸ்டார்ட் ஆயி அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேல அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேலு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா நிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கார்டர்ஸ் பிரச்சனையில கம்ருதீன் நெனச்சிருந்தா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பார்வதி தான் அப்படி பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனுவலா நகர்ந்திருக்கலாம். ஆனா, ரொம்ப ட்ரூ பெர்சனா அவங்க வந்து அவங்க கூட நின்னாங்க. அது மட்டும் கிடையாது. எவிக்ட் ஆயி வெளியில போனதுக்கு அப்புறமும் அவங்க வந்து விஜய் பார்வதி என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நகரவும் இல்ல. விஜய் பார்வதி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கை காட்டவும் கிடையாது. ரொம்ப ட்ரூவான பெர்சனா நடந்துக்கிட்டாரு. அது மட்டும் கிடையாது. அந்த ஃபினாலேல கடைசியா அந்த சாட்டர்டே எபிசோட்ல மேடையில என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து விஜய் பார்வதி வராதது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா, அன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்போ விஜய் பார்வதி வரல. அடுத்த நாள் அவங்க வந்தாங்க. 2 பேருமே பார்த்து அவங்க போட்ட வீடியோஸ் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேல வியூஸ் போச்சு. ஆனா டைட்டில் வின் பண்ண திவ்யா கணேஷோட வியூஸே கிட்டத்தட்ட 35,00,000 வியூஸ் கிட்ட தான் போச்சு. இவங்க 2 பேரோட ஜோடி அவ்ளோ ஹிட் ஆச்சு. இவங்க ஜோடி ஹிட் ஆனதுனால, நீங்களும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸியா இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அரோரா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேன்ஸ் அவங்கள திட்டிட்டு வராங்க. ஏற்கனவே நான் தான் பிக் பாஸ் சீசன் 9 தங்கப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேர் வச்சதுனால, அவங்களெல்லாம் ஃபேன்ஸ் கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து துஷார் கூட நம்ம ஏதாவது பண்ணி நம்ம வந்து கம்ருதீன், விஜய் பார்வ மாரி ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில அரோரா வந்து இத பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வெளிநாடுக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல. மேபி நீங்க போறதா இருந்தா உங்க கூடயே துஷாரையும் கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. இத பத்தி விஜய் பார்வ என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். நானும் கம்ருதீனும் நல்லா தான் இருக்கோம். நல்லா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தரோட பொய்களும் அவ்ளோ அழகா வெளிச்சத்துக்கு வரத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெளியில உலகத்துக்கு தெரியாம போயிருமா இவங்க ஆக்டிங் அப்படின்லாம் நான் நெனச்சிட்டு இருந்தேன். பட் ட்ரூ டூ ஹார்ட் எல்லாரோட ஒவ்வொருத்தரோட ஒரிஜினல் பர்சனாலிட்டியும் இப்ப வெளியில எக்ஸ்போஸ் ஆறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாரு சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.